மனு கொடுக்குறீங்களா? அன்பு சொந்தங்களுக்கு அன்பு வணக்கங்கள். இந்த நன்னாளில் நம்ம கல்வி கருத்தெறிந்த காமராஜர் பெருந்தலைவர், அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவரான காமராஜர் 107 நாள் பிறந்தநாளை முன்னிட்டு இன்று நம்மளோட கணுவாய் பகுதியில் இருக்கக்கூடிய காமராஜர் சிலைக்கு வாழ்த்துக்களை வழங்கணும். இந்த நன்னாளில் முன்னிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கவுண்டம்பாளையம் தொகுதி மக்களுக்காக பசுமை கவுண்டம்பாளையம் திட்டத்தை முன்னிறுத்தி அடுத்தது அந்த ஒரு சக்ஸஸாக போயிட்டுருக்கு அந்த திட்டம். அதுக்கு அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டம்பாளையம் கவர்னன்ஸ் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த KGF ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது நம்ம இன்னைக்கு லான்ச் பண்ணுறோம். ஸோ ஒரு 15 டேஸாக பார்த்தீங்கன்னா இதோட ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சுட்டு அட்மிஷன்ஸ் நம்ம இந்த இடத்துல எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இது எதுக்காக நம்ம பண்ணுறோம், இன்னைக்கு இது ஏன் நம்ம இந்த ஸ்டார்ட் அப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம பெருந்தலைவர் காமராஜர் பார்த்தீங்கன்னா கல்விக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. எஜுகேஷன் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டத்தை இன்னைக்கு நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கோம். இதோட நோக்கம் என்ன? மெயின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சிட்டிசன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது வித் சிவிக் சென்ஸோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட நோக்கமாக இந்த மெயினாக இந்த KGF அப்படிங்கிற ப்ராஜெக்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அது என்னென்ன இப்போ பண்ண போறீங்க? மெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் சிட்டிசனுக்கு அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு சமூக தேவைகள் மக்களுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறதும் மக்களுக்கிடையே எந்த அளவுக்கு அது தாக்கத்தை இப்போ கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு பாஸ்ட் ஒரு 40 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பீப்புளுக்கு கவர்மெண்ட் அதோட ஆக்டிவிட்டீஸு, ஒரு மக்களோட சுய தேவைகள் என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சமூக நோக்கம், அவங்களுக்கான நோக்கங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் இருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் மூலியம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இளைஞர்களும், மாணவர்களாகட்டும், இளைஞர்கள் நம்ம சொல்ல வேணாம், பொதுமக்களுக்கு அவங்களோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஒரு சிட்டிசனாக இருந்து அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட்டுக்கான விஷயங்கள் ஆகட்டும், நாட்டுக்கான விஷயங்கள் ஒரு சுய மனிதனோட தேவைகள் என்னென்ன விஷயங்களும் அந்த தேவைகள் மற்ற மனிதர்களுக்கு என்ன மாதிரி உபயோகப்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திட்டத்தை நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இது எப்படி பள்ளி மாணவர்கள் ஈடுபட சொல்றீங்களா? ஏஜ் கிரைட்டீரியா அப்படிங்கிறது வச்சிருக்கோங்க. ஏன்னா 21 இயர்ஸ் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். இது நம்ம இங்கே இருக்கக்கூடிய நம்ம கான்ஸ்டன்சிக்குள்ள மெயினாக நம்ம ஃபோக்கஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள், மாணவர்களாகட்டும், மாணவர்களாகட்டும் இந்த பங்கேற்கலாங்க. அண்ணாமலை ஒரு பயிற்சி முகாம் நடத்தினார், அதே மாதிரியான திட்டமா இது? சேம் சிமிலாரிட்டிஸ் இருக்காதுங்க. ஏன்னா ஜென்ரலாக ஒரு எம்எல்ஏவே இப்போ நான் இருக்கேன். ஸோ என்னோட மெயின் என்னோட டியூட்டி என்ன, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, என்னோட கடமைகள் நம்ம என்னென்ன பண்ணணும், தேவைகள் அப்படிங்கிறது இப்போ எனக்கு ஒன்று மட்டும் அது தெரியறது கிடையாது. ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மட்டும் பத்தாது, எல்லா மக்களுக்கும் இதை போய் சேரணும். ஸோ அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா மேம்பாடுகள், நம்ம இந்த அப்லிஃப்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டன்ஸில் டெவலப் பண்ணி கொண்டு வரலாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம சேர்ந்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கும். இல்லை, இந்த டிஸ்கஷன் பார்த்தீங்கன்னா எங்கள் டீமுக்குள்ளார போயிட்டு இருக்குங்க. ஸோ இன்னைக்கு தான் நம்ம இந்த லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்திருக்கு. இது மெயின் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒரு வரவேற்பு இருக்குங்க. ஏன்னா நம்ம தளபதியோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு பெரிய ப்ரியாரிட்டி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த யங்ஸ்டர்ஸ் வெறும் புத்தகத்தை மட்டும் வச்சு படிக்காமல், வெறும் புக் ஃபார்மாக மட்டும் இல்லாமல் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், கிரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த மாதிரி இருக்குது நம்ம கிரவுண்டில் பார்க்கும்போது மக்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாங்க. ஸோ அதுக்கான ரியல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரியல் சொல்யூஷன்ஸ் பார்க்கறதுக்காக எங்கள் திட்டங்கள் இருக்குது. மேடம், அண்ணாமலை இப்போ தாவேக ஆட்சியில் நம்ம அவங்களுக்கு கை கொடுக்கணும், அவங்கெல்லாம் கொடுத்தா இருக்காங்க, நம்ம அவங்களுக்கு கை கொடுக்கணும். புரியல சொல்லுங்க. அண்ணாமலை தாவேக ஆட்சிக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி பொள்ளாச்சியில் பேசியிருக்காரு. இல்லை, நல்ல விஷயங்கள் தாங்க. ஏன்னா சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய மக்கள் ஜென்ரலாக எல்லாரும் எந்தெந்த கட்சிகள் சப்போர்ட் பண்ணுதோ அந்த விஷயத்தை நம்ம நல்லபடியாக தான் பார்க்குறோம்.